ஹே மேக்னா, நீ கால் பண்ணுறேன்னு சொன்ன, அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நீ அதுக்காக சண்டை போட்டா வாட் வில் ஐ டூ? சரி, ஐ காட் திஸ். பட் நீ கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் த மூமெண்ட் இல்லை. சில சமயத்தில் எதுக்காக சண்டை போடுவோமோ ஆக்சுவலி வி மீன் அந்த வி மிஸ் ஆகும். கோபம் பெருசாக இருக்கும். இப்போ புரியுது. கரெக்டு தான். பட் எக்ஸ்பெக்டேஷன் தானே எல்லாமே. ஆனால் ஒன்று, வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ரைட் பர்சன், தட் ஒன் ரைட் பர்சன். எப்படி? நான் நம்பி ஏமாந்து போனேனோ அப்படியா? யா, பட் ஆக்சுவலி அது அப்படி இல்லை. பிஃபோர் எனி திங், டெல் மீ வாட்ஸ் த டைம் நவ். வாட்? யா, டெல் மீ வாட்ஸ் த டைம் நவ். 6:30. எக்ஸாக்டா 6:29. இன்னும் 30 செகண்ட்ஸில் உன் டோர் பெல் ரிங் ஆகும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். போ. Dave, it's truly unexpected. Thanks, Da, for this cute little one. Are you happy now? Hey, என்ன கேள்வி இது? I'm fascinated with this. And it's truly unexpected, Da. So, புரிஞ்சிக்க. Expectation, it's not a wrong thing. Expectation கிடைக்காத போது ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கும் போது ஓவராக பாராட்டியும் தள்ள வேண்டாம். ஆக்சுவலி கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ லிவ் இன் த மூமெண்ட் அண்ட் செரிஷ் இட், அண்ட் இட் ஆல்வேஸ் ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். மேக்னா, என்னாச்சு இப்போ? ஏன் இப்படி இருக்க? மேக்னா, 20 minutes ஆச்சுடி கனெக்ட் ஆகி. இப்போ என்ன உனக்கு? என்ன திட்டணுமா? ஓ, நான் திட்டலடா கண்ணா. I was just asking you. What happened? I'm sending something. Look at it. சரி, அனுப்பு. இதான் மேட்ரா? Dave, பாத்தியா? பார்த்தேன். பட் may I know what happened exactly? என்னன்னா, அம்மா இந்த ட்ரெஸ் போட்ட உடனே நான் கழட்ட சொல்லிட்டாங்க. She was saying something and all. என்னை பேச கூட விடலை. She was scolding me like anything, தெரியுமா? But I really loved it. I understand, ma. Can I ask you something? நான் யார் உனக்கு? என்ன விளையாடுறியா? சொல்லு பேபி. கரண்ட்லி பாய் ஃப்ரெண்ட், ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட். அதுக்கு இப்போ என்னடா? சரி, இதுக்கு முன்னாடி how it started? You mean how we started? Yeah. We are best friends. இருந்தோம், இருக்கும், இருப்போம். as a friend-ஆ நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லு கேட்போம். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்றும் தப்பாக தெரியல. சீரியஸாவா? யா, ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டாக இல்லை, ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கும்போது தப்புன்னு இல்லை, ஏதோ சரியாக படலை. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃபன், லவ்விங், சில்லா. பட் ஃபேமிலினா எல்லா பாயிண்ட்லேருந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் எனக்கு எல்லாமே நீ தானே. உன்னை யார், எப்படி, எந்த விதத்தில் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நீ அப்படியான்னு கேட்காத, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூட இருந்தவங்க அப்படி. பசங்களோட மைண்ட் செட் பசங்களுக்கு தானே தெரியும். எல்லாருமே தப்பானவங்கன்னு சொல்லலை பேபி. பட் எதுக்கு தப்பானவங்க கிட்ட கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் see where you are going and who is your circle. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போமே. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரிடா கண்ணா. தேவ், அம்மாவும் ஆல்மோஸ்ட் இதே தான் சொன்னாங்க. பட் இட் வாஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே.
பட் நீ சொல்லும்போது உள்ளே இறங்குது. அம்மா எல்லாத்துக்கும் திட்டல, பட் திட்டுறாங்கன்னா கொஞ்சம் அர்த்தம் இருக்கும். உன்னால் புரிஞ்சுக்கிட்டேன், புரிய வச்சேன். தேங்க்ஸ் ஃபார் த டீட்டெயிலிங்டா. இப்போ எல்லாமே ஓகே தானே? எஸ், உன்னால். மேக்னா, எல்லாமே சொல்கிற விதத்தில் தான் இருக்குது. அதை எப்படி கன்வே பண்ணுறோமோ எல்லாமே அதான். மேக்னா, இன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக் டே, முடியலை. நீ மட்டும் இங்கே இருந்திருந்தா கேட்காமலே ஒரு காஃபி கிடச்சிரும். ஏதாவது சாப்பிட்டியா? ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஆர்டர் பண்ணிட்டேன். இட் ஷுட் பி தேர் இன் எ வைல். சரி, சாப்பிட்டு போய் சீக்கிரமாக தூங்கு. என்ன, சரியா? நீங்கள் சொன்னா சரிதான் மேடம். ஏய், ஃபுட்டு தான் நினைக்கிறேன். I'll be back. டேய், நீ எப்போ வந்த? இப்போதான் மேகா. சரி, சாப்பிட்டியா? மேகா, நான் ஒன்று கேட்கட்டா? கேளு. நீ ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ சொன்னாங்க. எனக்கு வெயிட் பண்ணவும் பிடிக்காது, வெயிட் பண்ண வைக்கிறதும் பிடிக்காது. ஸோ சொல்லு மேகனா, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? அண்ட் எதுக்காக நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த? ஐ தாட் நீ போயிருப்பேன்னு. உன்னோட கேள்விக்கான பதில் நீ தான். உனக்காக வெயிட் பண்ணாம வேற யாருக்காக நான் வெயிட் பண்ண வேண்டாம். எனக்கு சில லைன் தோணுது, சொல்கிறேன். இனி நீ என்பது நான் என்பது வேறில்லை தானே, சர்வமும் நாம் தானே. I'll send it by EOD. I know how priority it is. I'll send it. ஐயோ, ச்சே. ஏய், என்ன இப்படி இருக்க? டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. ஏன்டா இப்படி இருக்க? டேய், அந்த மூஞ்சை ஏன் அப்படி வச்சிருக்க? எப்படி வச்சிருக்கேன்? எங்க பக்கத்து வீட்டு குட்டி பையன் ஆடி போகும்போது இப்படிதான் மூஞ்ச வச்சிருக்கேன். ஃபன்னியா இல்லையா? நீ ஏன் மேடம் ஜோக்ஸ்? சரி விடு மேகா, பார்த்துக்கலாம். உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்க, கொஞ்சமாச்சு ரெஸ்பாண்ட் பண்ணு. நம்மளே வீக்லி ஒன்ஸ் தான் கனெக்ட் ஆகணும், அதுலயும் எப்படி? ஏண்டா? இதுதான் ஆக்சுவலி என்னோட பிரச்சனை மேகா. வீக்லி ஒன்ஸ் தான் கனெக்ட் ஆகிறோம், பட் அந்த டைம்ல இங்க என்னால முழுமையாக இருக்க முடியல மேகா. இந்த ஒர்க், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே ஓவரா இருக்கு. I'm done with this. டேய், 16th April ஞாபகம் இருக்கா? நம்ம ஒண்ணா வெளியில போனோம். லைக் a day outing kind of stuff. நான் ரொம்ப தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கேன், பட் அந்த நாள்ல என்னமோ இருந்துச்சு. Something beautiful about that day. That bright light, that moving sky. உன்னோட தோல் சிக்னல் போடும்போது கையை பிடிச்சிட்டு இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னமோ உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, வாழ்க்கை மொத்தமா வாழ்ந்தது போல இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பேபி, ப்ராமிஸ் மீ ஒன் திங். லைஃப்ல எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பேசி பேசிக்கலாம். நோ அவுட்சைடர் வித் அஸ். ஏன்னா பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ ப்ராமிஸ் மீ. நான் வேற என்ன சொல்லுவேன்? ஐ மேட் எ ப்ராமிஸ், நாட் ஒன்லி டு யூ, எனக்கு நானே.
அன்னைக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நாள் ஏன் என்னை பார்க்கல, என் டீமேகா இவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட முகத்துல ஒரு ஸ்மைல் இருக்கு. ஜஸ்ட் ஹோல்ட் தட். நீ சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒர்க், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே ஓவர் ஆகி உள்ள எதுவோ பண்ணுது. ஆனால் ஐ திங்க் ஐ எம் ஃபைன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் எனக்கு ஒன்று புரியுது, திஸ் ஜாப் இஸ் ஃபார் அஸ். நம்மளோட பெட்டர்மெண்ட்காக மட்டும்தான். ஜாப் தான் எல்லாமே இல்லை, அதுவும் ஒரு பார்ட். ஐ திங்க் we should remember this. Always at the end, it's gonna be us. This is my day. இவ்வளோ தெளிவா பேசுவாங்க. மேகா, நீ சும்மா தானே சொன்ன நான் சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு. சும்மா விளையாடுனேன். ஐ நோ யூ மீன் இட். நான் கொஞ்சம் சோகமா இல்லை லோவா ஃபீல் பண்ணும்போது என்னை ஃபிக்ஸ் பண்ணுறது உன்னோட ஸ்மைல் மட்டும்தான். தட் ஒன் ஹீலிங் ஸ்மைல் ஆஃப் மை லைஃப். ஹே மேகா, this week was too hectic and the project was too complicated தெரியுமா. ஃபைனலி எப்படியும் முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வீட்டில் கூட கொஞ்சம் பிரச்சனை. என்னாச்சுடி, ஏதாவது சீரியஸா? இதில் என்னடா சீரியஸ்? ஆஸ் யூஷுவல் தானே. எனக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசாக பேசினாங்க. இதில் புது டீம்மேட் வேற வழிறான், முடியல, பின்னாடியே இருக்கான்டா. quite annoying. It's all fake team. தேவ், இப்போ வேற உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா மேகா? இட்ஸ் ஆல்ரெடி 1 year ஆச்சு. நான் 1 more year. புரியுது, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் இதெல்லாம் நமக்காக தானே ஆகும். கொஞ்சம் பொறுத்துக்க, நான் வரேன் உனக்காக. until that, hold the hope for me. My hope is only you, மேகா. புரியுது, பட் this stress is killing me டா. உன்னை நெருங்க தான் துடிக்கிறேன். ஏன் நமக்கு மட்டும் இப்படி புரிய மாட்டேங்குது? மேகா, நீ சொன்னது தான் இப்போ நான் சொல்கிறேன். கோவப்படாத. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் இன் லைஃப். ஸோ டேக் இட் ஆஸ் எ பாசிட்டிவ் அண்ட் கீப் மூவிங். சொல்லும் போது நல்லா இருக்கு. நமக்கு நடக்கும்போது ஒரு கோபம் வரும் பாரு, யாரா இதெல்லாம் சொன்னதுன்னு. Then I realized it's me. ஐயோ மேகா, why do you love me? என்ன? புரியுது. This is totally out of topic. It's just me and my random thought. Yeah. நீயும் என்ன மாதிரி தானே? Or random thoughts. நீ கேட்டதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன் இருக்கு. பட் I'll tell you one reason which is close to my heart. Oh, okay. And the reason is என்னோட அப்பா. அப்பா மாதிரி நீ இருக்க. அவர் பெண்களை மதிக்கிற விதம் வேற யார்கிட்டயும் நான் பார்க்கல. அன்டில் உன்னை பார்க்குற வரைக்கும். எல்லா பெண்களுக்கும் அவங்க அப்பா தான் முதல் பாய் ஃப்ரெண்ட். ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும்னு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறதே அவர் தான். அவர் செட் பண்ண பெஞ்ச் மார்க்கில் தான் நீ செலக்ட் ஆனதே. அவரால் நான் பிறந்தேன். இப்போ உன்னால் நான் வாழ்கிறேன். நான் ஏதாவது சொல்லணுமா, இல்லை நீ ஏதாவது கேட்கணுமா? சேச்சே இல்லை. ஏன் கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லைன்னு சொன்னேன்? ஏன்னா எதுவுமே இல்லை. ஏ மேகா, நீ இருக்க பாரு. என்ன? ஒன்றும் இல்லாம நீ எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருக்க. கரெக்டாக இருக்க. புரியலடா. இல்லை, நீ எப்படி எங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே சீரியஸாக, ஃபன்னாக, சைல்டிஷாக, நல்ல விதமாக தான் சொல்கிறேன். ஏன்னா அது நீ. எல்லார்கிட்டையும் நம்ம முழுமையாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது. லைக் 100% நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே காட்டிக்கவும் இல்லை சொல்லிக்கவும் முடியாது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். லைக் நம்ம பாஸ்ட்டை பற்றி, ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பிகாஸ் ஆஃப் தோஸ் பீப்புள்ஸ் ஜட்ஜ்மெண்டல் ஸ்டெப்ஸ். பட் நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம்.
ஸ்பெஷல் பாயிண்ட் டு பி நோட்டட். இதெல்லாம் வித்தவுட் எனி ஃபில்டர்ஸ். பிகாஸ் அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம பாயிண்ட்ல இருந்து புரிஞ்சுப்பாங்க. பட் இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க நம்ம லைஃப்பில் வந்த பிறகு லைஃபுக்கே ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ தெளிவாக பதில் சொன்னேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தை போல பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ சொல்கிற மாதிரி தான், ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும் ஒரு நாள். வி ஸ்டே வித் தட் ஹோப். பட் என்னோட விஷயத்தில் என்னோட ஹோப்பே நீ தான். நான் என்றைக்கும் எதிர்பார்க்கல ஒரு சாதாரணமான மனுஷன் ஒருத்தவங்களுக்கு எல்லாமாகவும் மாறுவாங்கன்னு. எப்படி நீ எனக்கோ அப்படிதான் நான் உனக்கு. உன்னோட வாசத்தில் தான் நான் வாழுறேன். அது போதும் இந்த மனித ஜென்மத்துக்கு. மை டியர் இன்சைடர், உன்னால் நான் என்னை உணர்ந்தேன் ஒரு பெண்ணாய். நான் நானாக என்னை உன்னிடம் இழந்து நம்மை பெற்றேன். காலம் எல்லாம் இது போதும் அல்லவா பெண்மையின் வாசத்தில் வாழ்ந்துவிட. மேகனா, இதெல்லாம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. புரியல, எது ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு? மேகனா, are you seriously asking? டேவ், சொல்ல. I'm talking about us, Dumbo. நீ, நான், நம்ம லவ், நம்ம கோல்ஸ் and so on. கியூட்டி. என்ன கியூட்டி? இல்லை, நான் பைத்தியமா இல்லை நீ பைத்தியமான்னு தெரில. இதில் என்ன டவுட்? ரெண்டு பேருமே பைத்தியம். முடியலை. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்த. அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ஓஹோ, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசினாங்களா? டி, இன்னும் கொஞ்சம் பேச விடுறியா? சரி சொல்லு. அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது she was saying இப்படி இரு, அப்படி பண்ணணும், இப்படியெல்லாம். She was literally treating me as a kiddo. I was little irritated. And then நான் சொன்னேன், மா நான் பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் குழந்தை இல்லை, புரியுதா? I can handle by myself. அதுக்கு அம்மா வாஸ் லைக், பெற்றவங்களுக்கு அவங்க பசங்க எப்போவுமே குழந்தை தான். எவ்வளோதான் வளர்ந்தாலும், ஏன் அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலுமே. அதுக்கு நான் சொன்னேன், மா சும்மா விளையாடாதேன்னு. அதுக்கு அவங்க, உனக்கு இப்போ புரியாது, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து உன்னோட வயசில் அது நிற்கும் போது தான் உனக்கு நான் சொன்னது புரியும்னு சொன்னாங்க. கரெக்டு தான், எனக்கும் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு நீ எப்பவுமே குழந்தை தான். ஷா, பட் இது எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி புரியுது. எப்படி புரியுது? சி மேகா, நான் உன்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டையும் இல்லை. நான் உன்கிட்ட அடம் பிடிக்கிறது, அழுகிறது, பேசுறது, கெஞ்சல்கள், கொஞ்சல்கள் கூட. என்னோட மொத்த குழந்தைத்தனமும் உன்னோட தானே இருக்கு. அது உன்கிட்ட மட்டும்தான் காட்டுறேன். எப்படி சின்ன வயசுல அம்மா கிட்டேயோ அப்படி உன்கிட்ட இப்போ. The statement I want to make here is, ஆண்கள் எல்லாம் தாய்கிட்ட மட்டும் குழந்தையா இல்லை, தாரத்துக்கிட்டையும் குழந்தையா மாறுவாங்க. டேய், உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. All I want to tell you is that I'm falling for you every day. இப்படி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் யார் மேலேயும் வந்ததில்லை. நீ எனக்கு குழந்தை தான்டா. ஒத்துக்கணும், நம்ம எல்லார்கிட்டையும் குழந்தைய அடம் பிடிக்க முடியாதுல்ல. எல்லா விஷயத்துக்கும் நம்ம புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிற நிலை. உன்கிட்ட தான் என்ன நான் எப்படி உணர்றேன். அம்மா அப்புறம் நீ, இதுதான் ஒரு ஆணோட பெண்கள். வந்ததும் வாழ்ந்ததும் சாதித்ததும் சேர்த்ததும் எல்லாமே இவங்களோட தான். நம்ம ஒன்றுமே இல்லை, பெண்கள் தான் எல்லாமேன்னு ஒரு தாட் இருந்தால் போதும் போல வாழ்க்கையே புரிஞ்சுக்கலாம். ஏன் உன்கிட்ட இப்படி இருக்கேன் நான்? இப்படின்னா எப்படிடா? புரியல. இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு துடிக்கிறேன். அப்படிதான் தோணுது எனக்கு. இப்போ அப்போன்னு இல்லை, எப்பவுமே. சரிடா, அதுக்கு இப்போ என்ன? இல்லைடா கண்ணா, டு யூ ரிமெம்பர் காலேஜ் டேஸில் நான் கௌதமோட ரெக்கார்டை திருடிட்டேன்னு சொன்னல. எதுக்கு, ஏன், ஒன்றுமே தெரியல. அவுட் ஆஃப் சம் ஆங்கர்
I've stolen it. அண்ட் அதனால அவனுக்கு இன்டர்னலில் மார்க் கம்மியாக வந்து அந்த வருஷமே போகிற நிலைமை. அப்புறம் ஹெச்ஓடி பிரின்சிபல் காலில் விழுந்து எப்படியோ கடந்து வந்துட்டான். பட் இதில் முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்கும் காரணமாக நான் மட்டும்தான். நான் அந்த ரெக்கார்டு எடுக்கலைன்னா இவ்வளோலாம் நடந்திருக்காதுல்ல. இதெல்லாம் ஆகி சில வருஷங்கள் ஆச்சு. பட் ஈவன் நவ் ஐ ஃபீல் கில்ட்டி. ஃபீல் பண்ணாது விடு. இல்லை மேகா, நான் சொல்ல வந்தது, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப ஈஸியாக, வித்தவுட் எனி ஃபில்டர். ஆனால் அவன்கிட்ட சொல்லணும்னு தோணலை, ஏன்னு தெரியல. ஆனால் உன்கிட்ட தோணுது. அது நீன்றதுனால மட்டும் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் உனக்கே தெரியும்ல. நல்லாவே தெரியும், எனக்கு தெரியாமலா? அதுலேயும் உன்னோட மூட் ஸ்விங்ஸ் எப்பா. ஈவன் ஐ டோன்ட் கெட் லைக் திஸ் டியூரிங் மை பீரியட்ஸ் ஆல்சோ. அப்படி இருக்கும். சில சமயத்தில் எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? பட் நீ குழந்தை போல இருப்ப. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே சம்திங் வில் பி ரன்னிங் இன் மை மைண்ட். அது என்னன்னா, இவன் என்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக இருக்கான்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷன்ல கோவப்படுறதான்னு என்ன நானே கேட்டுட்டு இருப்பேன். உன்னோட கோவம் க்யூட்டாக இருக்கும், நிறைய பார்த்ததில்ல. நான் சொல்கிறேன், உனக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. என்னோட எல்லா ஸ்டூபிட் திங்ஸையும் பொறுத்துட்டு இருக்கியே. எல்லார்கிட்டையும் நம்ம இப்படி இருக்க முடியாதுல்ல. நமக்கு என்ன தோணுதோ சொல்லவும் பேசவும் முடியாது இல்லை. சி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த உரையாடலை வெளியில இருந்து யாராச்சும் கேட்டா என்னடா கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. கரெக்டு தான். நம்மளும் என்ன சும்மாவா? சிங்கிளாக இருக்கும் போது கிரிஞ்சாக தெரிஞ்ச சில விஷயம் இப்போ அப்படி இல்லைல்ல. ஆக்சுவலி சில விஷயம் நமக்கு நடக்கும்போது தான் அதோட அருமையும் பெருமையும் புரியுது ரொம்ப தெளிவாக. இட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்பேஸ் வித் த ரைட் பர்சன். ஆமாம், பெரியவங்க சொல்றது சரிதான் போல. வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். லைஃப் இஸ் அபவுட் லிவிங். நம்ம சில மூமெண்ட்ல வாழும்போது தான் புரியுது அது எவ்வளோ ஸ்பெஷல். வெளியிலேருந்து பார்த்தாலும் பேசினாலும் புரியாது, சுத்தமாக புரியாது. யா சீமேகா, சில பாட்டும் அப்படி தானே. லைக் முன்தினம் பார்த்தேனே, ஆ ஃபேவரட் சாங். இப்போன்னு இல்லை, நம்ம சிங்கிளாக இருக்கும்போதும் இப்போ ஒன்றா இருக்கும்போதும் இட்ஸ் ஆ ஃபேவரட் ஒன். பட் என்ன, வார்த்தைங்களுக்கு அர்த்தம் இப்போ கிடைச்சது மாதிரி இருக்கு. இப்போ தான் புரியுது எல்லாமே, வாட் எக்ஸாக்ட்லி இட் மீன்ஸ். அண்ட் ஸ்பெஷலி தோஸ் லைன்ஸ். துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பார்த்து பேசும் உன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போதேனோ ஆருயிரே. நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. வினானூறு கனாவும் 100 விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சம் புண்ணானதே. கேட்க நல்லா இருந்த பாட்டு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கு. டேய், இப்போதான் எழுந்தியா? ஆமாம் மேகா. What happened to you? It was a quite a hectic day. லைட்டாக தலைவலி வேற, ஸோ அதான். ரெஸ்ட் எடுடா, we will connect next week. I slept for 30 minutes. இப்போ கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். சொன்னா கேளு, take rest. We will connect next week. மேகனா, இந்த ஒரு நாளுக்காக தான் மற்ற 6 நாள். யார் உனக்கு இப்படியெல்லாம் பேச சொல்லித்தரா? எல்லாம் உங்கள் தயவு தான் மிஸ்ஸஸ் தேவ். டா, நானா? சும்மா எதை சொல்லாத சரியா? சத்தியமாக நீ தான். நானா? எப்படி? ரிமெம்பர், நான் இங்கே கிளம்பி வர நாள் எங்கே ஒன்று ஒரு வாட்டியாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஏக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாலும் மனசில் கேட்டது ஒன்று மட்டும்தானே. இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் என் கண்ணு அந்த என்ட்ரன்ஸை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக 5 minutes இருக்கும் டு லீவ். அப்போ தான் நீ வந்த. நம்ம அழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்ம கண்ணீரை தொடச்சா அந்த ஒரு நொடி எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தை மறந்து அவங்க அன்பில் நனைஞ்சிருப்போம். அது போல இருந்தது உன்னோட வருகை கண்டதும். உன்னோட வேர்வை அடைந்த முகம் அப்படியே என் கண்ணில் இருக்கு. நான் உன்கிட்ட கேட்டேன், ஏன் ஏர்போர்ட்டுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தேன்னு. யுவர் ரெஸ்பான்ஸ் வாஸ் லைக், உனக்காக தானே ரிஸ்க் எடுக்கிறேன். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபைன் ஃபார் யூ, ஒன்லி ஃபார் யூன்னு சொன்னேன். இப்போ கூட ஞாபகம் இருக்கு உன்னோட வேர்வை அடைந்த முகம், கண்ணீர் தேங்கி நின்ற விழிகள், வார்த்தைகள் சொல்ல முடியாமல் நின்ற இதழ்கள். இதெல்லாம் அடக்கிட்டு முகத்தில் ஒரு சின்ன சிரி. எனக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சிரிச்ச பிடிவாதங்கள். மேகா, உன்னோட கண்களின் வார்த்தை எனக்கு புரிந்தது. அந்த மூமெண்ட்லையும் போகாத, ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாதன்னு கெஞ்சின விழிகள். பட் எல்லாமே புரிஞ்சும் ஒன்றுமே பண்ண முடியாத நிலை என்னோடது. இப்போ புரியுது, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபைன் ஃபார் யூ, ஒன்லி ஃபார் யூ. தேவ், நீ கொடுக்குற காதலுக்கு நான் ஒருத்தான்னு தெரியல, பட் நீ தான் இந்த துருவங்களின் ஆரம்பம். ரிமெம்பர் தட் டே. உனக்கு ஆக்சிடெண்ட் ஆன மறுநாள் என்னை பார்க்க வண்டி ஓட்ட முடியாமல் ஓட்டிட்டு வந்தேன். ஏன் இந்த நிலைமையில வந்தேன்னு கேட்டேன். நீ அதுக்கு என்னை விட உனக்கு நான் இப்போ அதிகமாக தேவைப்படுறேன். டு பேலன்ஸ் யுவர் மென்டல் ஹெல்த். டேக்கிங் கேர் ஆஃப் யூ இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தட்ஸ் மை கமிட்மெண்ட் டு. நான் அதை என்றைக்கும் மிஸ் பண்ணிட மாட்டேன். ஐ வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு மீட் தெம்னு சொன்னேன். மேகா, இதை நல்ல தலையில் ஏற்றிக்கோ. இதுதான் நம்மளோட கடைசி பிரிவாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே நமக்காக தானே. we are making for us. என்ன தேவ், நார்மல் கால் பண்ணியிருக்க? ஏன் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, வீடியோ காலில் இந்த மூஞ்சி பார்க்க பிடிக்கல போல், அதான் நார்மல் கால் பண்ணியிருக்கோன்னு நினச்சேன். ஓ அப்படியா? அப்புறம் என்ன மேகா, உங்கள் அப்பா வீட்டுக்கு பெயிண்டே அடிக்க மாட்டாரா? டேய், சும்மா அவரை இழுக்காத சரியா? சரி, டென்ஷன் ஆகாத டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். டேய் சரி சரி, ஃப்ரீயாக விடு. ஒன்று சொல்லட்டா? ஏதாவது சொல்லு, ஆனால் அப்பாவை சும்மா இழுக்காத, ஓகே? யா மேகா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த இன்டிமெசி. இன்டிமேசியா? யா. கேன் யூ கெட் இன் டு ஸ்பெசிஃபிக்ஸ்? ஓகே, கண்ணை மூடி ஃபோக்கஸ் ஆன் மை வேர்ட்ஸ். ஒரு வீடு, ஆக்சுவலி நம்ம ரூமில் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. அந்த வியூவில் காற்றுல மரங்கள் நம்மளை கொஞ்சிற மாதிரி அப்படியே அடிச்சிட்ருக்கும். அந்த காற்றோட சில்லுன்னு தூரிட்டு இருக்க மழை. இதில் அந்த ஆம்பியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கரில் இளையராஜா பாட்டு. ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. நான் உன்னோட கையை பிடிச்சிட்ருக்கேன். அப்படியே ஒரு கப்பில் ஹாட் சாக்லேட் காஃபி, ஒரு காஃபி, ஒரு காதல், ஒன்றாக நான் அந்த ரூமை சுற்றி இருக்க சூடான மூச்சு காற்று, நம்ம மூச்சு காற்று. ஐயோ தேவ், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது.
I can almost feel it. அதான் sometimes it's the simple things that make life beautiful. True. I can't wait. The moment real ஆகும். And it will, மேகா. இப்போ கூட நடக்கலாம். ஏய், என்ன விளையாடுறியா? விளையாடலாமே நேர்ல. என்னடா சொல்ற? எங்க இருக்க இப்போ? உன்னை பார்த்த முதல் நாள், உன்கிட்ட பேசின முதல் வார்த்தை, அந்த இடம், அப்புறம் நான். வாட்? ஹாய் தேவ், தேவ், இது கனவுல மட்டும் சொல்லிட்டாது. நான் சொன்னேன்ல, ட்ரீம்ஸ் ஹேவ் எ வே ஆஃப் கமிங் ட்ரூன்னு. ஹாய், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தீங்க, இருக்கீங்க. இந்த தெரு முனையில் தான் பார்த்தேன், அவ்வளோதான் சொல்லணும். நத்திங் எல்ஸ். பார்க்கலாம். மேகா, இனிமே இங்கே தான், திருப்பி போகிற பேச்சே இல்லை. அப்புறம் மழை தூர மாதிரி இருக்குது. இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கலாமா? Are you ready for that one hot chocolate coffee? கடலை